மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். ஒன்று, முன்னைய நாள் போலீஸ் அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து விலக்குவதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேகாலை பஸ் டிப்போவின் அத்தியட்சகராக இருந்தவர் 110 பஸ் வண்டிகளுக்கு சொந்தக்காரர் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியிருக்கு. பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் அவங்களோட பதவியை விலக்குவதற்கான பிரேரணை 177 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் நேற்றைய தினம் அறிவித்தார். ஒருத்தர் இந்த வாக்கு அளிப்பதிலிருந்து தவிர்த்து கொண்டார் என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய எம்பி அர்ச்சுனா என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு பிறகு என்ன, தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதோட போலீஸ் பதவியில் இருந்தும் அந்த பணியில் இருந்தும் நீக்கப்படுவதாகத்தான் கணக்கில் எடுக்கப்படுவதோட இதுக்கு பிறகு பல்வேறு கைதுகள் அவர் விஷயத்தில் நடக்கும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிறுவப்படும் பட்சத்தில் பல ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சங்கதி தான் இதுக்கு பின்னால் நடக்க இருக்கின்ற விடயமாக இப்போது பேசப்படுவதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் வரலாற்றுல ஒரு போலீஸ்மா அதிபர் இப்படியாக பதவி விலக்கப்படுகின்ற ஒரு சூழல் தேசபந்து தென்னக்கோனுக்கு தான் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. இவர் மீது இருக்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா, பல்வேறு காலகட்டங்களில் அனைத்து நீதிமன்றங்களையும் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுது. 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உப போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ்ல இணைந்து கொண்ட இவர் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்குள்ள போலீஸ்மா அதிபர் என்ற பதவிக்கு வந்தது மிக பெரும் பாராட்டுக்குரியதாக பார்க்கப்பட்டாலும் இவருக்கு பின்புலமாக இத்தனை குற்றச்சாட்டுகள் இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை. இவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, W15 ஹோட்டலுக்கு முன்னால ஒரு துப்பாக்கி சூட நடத்தியதுல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இறந்த சம்பவம் சட்டவிரோதமானது என்ற ஒரு விஷயம் தொடங்கினதுல கோர்ட்ஸ் இவருக்கான பிடியாணை பிறப்பிச்சது. அந்த ஒரு விஷயம் குறித்து இப்படியான ஒரு பதவியில ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்ற பல்வேறு குற்றங்களோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் போலீஸ்மா அதிபர் பதவியில இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி பாராளுமன்றத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது. உடனடியாக 115 பேர் கைச்சாத்திட்டு இவரை விலக்குவதற்கான ஒரு குழுவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பரிந்துரை செஞ்சாங்க. அந்த ஒரு விஷயத்தை சபாநாயகர் கருத்துல கொண்டு இது வாக்களிப்புக்கு விட்டாரு. 152 பேர் வாக்களிச்சு இவருக்கான ஒரு குழுவை நியமிச்சு இந்த விசாரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் சபாநாயகர் அந்த குழுவை நியமிச்சாரு. அந்த குழுல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் 26 என்று சொல்லப்படுது. அந்த குழு பல்வேறு கட்டங்களை விசாரணைகள் நடத்தினதுல இவர் அனைத்திலும் குற்றம் செய்யப்பட்டவராக கருதப்பட்டதோட அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரு. இவரை பதவி விலக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை சபாநாயகருக்கு கொண்டு வந்ததுனால சபாநாயகர் இதை வாதத்துக்கும் வாக்களிப்புக்கும் விட்டாரு. அந்த வாக்களிப்புல தான் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு பிறகு ஜனாதிபதிக்கு இது கையளிக்கப்படும் பதவி விலகின்ற ஒரு சம்பிரதாய முறை மட்டும்தான் எஞ்சி இருப்பதாக சொல்லப்படுது. அரகரையில புகுந்து அப்பாவி இளைஞர்களை அடிச்ச குற்றச்சாட்டும் இவர் மீது இருக்குது. அதே போல நீதிமன்றத்துக்கு தலை காட்டாமல் பதுங்கி இருந்த குற்றச்சாட்டு இவர் மீது இருக்குது. நீதிமன்றத்தை அவமதிச்ச ஒரு வழக்கம் இப்போது ஓடிக்கொண்டிருக்குது. அத்தனுடைய ரத்ன தேர்தலுக்கு தேசிய பட்டியல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியினுடைய செயலாளரை கடத்தி கொலை மிரட்டல் விட்டு அந்த ஒரு விஷயத்தை செஞ்ச ஒரு குற்றச்சாட்டு இவருடைய பெயர் அடிபடுவதை பார்க்க முடியுது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல இதற்கு பின்னால் இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாகவும் உள்மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்குதை பார்க்க முடியுது. இந்த நியமனத்தை கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க. எனவே இப்படியான ஒரு நபருக்கு இப்படியான ஒரு பதவி கொடுக்கப்பட்டது பொருத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்ப்பை சொல்லுது இவர் இதற்கு பொருத்தமற்றவர் என்ற ஒரு விஷயம்தான். எனவே இப்போது ஒரு அறுவடை சீசனாகத்தான் தேசபந்து தென்னக்கோனுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. எதெல்லாம் விதைச்சாரோ அதை இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு 2 சந்தேக நபர்களை கைது செஞ்சு அதுல ஒருத்தரை இவர் சித்திரவதை செய்த என்ற குற்றச்சாட்டுல அவருடைய மர்ம உறுப்புக்கு சித்தாலப பூசின குற்றச்சாட்டுல பாதிக்கப்பட்ட நபருக்கு நட்டையோடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்ப்பாக வழங்கி இருந்ததும் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருந்தது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் தான் போலீஸ்மா அதிபர் என்ற புனிதமான பதவிக்கு அமர்த்தப்பட்டார் என்பது துல்லியமாக தெரியுது. அப்படியாக இருந்தால் போலீஸ் பிரிவுக்குள்ள நடக்கின்ற குற்றங்களை எப்படி இவர் இனங்கண்டு களைய போகிறார். இவரோட நண்பர் சொன்ன ஒரு விஷயம் இப்போது ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் துறையில சாதிப்பதற்கான அனைத்து தகுதியும் உன்னுள் இருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகள் ஒட்டி கொண்டாயா இருந்தால் நிச்சயமா சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். எனவே நீ அரசியல்வாதிகளிடம் தள்ளியிரு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் இப்போது பழிச்சிருக்குது. இவர் அரசியல்வாதிகளோடு நெருங்கி பழகியதனால்தான் இப்படியான ஒரு சோதனை இவருக்கு ஏற்பட்டதாக இப்போது விமர்சகர்கள் சொல்வதை பார்க்க முடியுது. இது போன்ற அடாவடித்தனங்களில்
அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும் என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விடயம். அடுத்த ஒரு விஷயம் தான் கேகால பஸ் டிப்போவினுடைய அத்தியட்சகராக இருந்தவருக்கு 110 பஸ் சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு செய்தியை யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேகால மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்துல அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவங்க சொல்லி இருந்தாங்க. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 65,000 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற ஒரு மனிதரால 110 பஸ் வண்டிகள் சொந்தமாக வாங்குறது எப்படி சாத்தியமானது? எனவே இந்த போக்குவரத்து துறையில ஊழல் என்ற ஒரு விஷயம் கேன்சர் மாதிரி ஊடுருவிக்குது. இதுக்கு எதிராக போராட வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருப்பதாக அவர் சொல்லியிருந்தாரு. எனவே 65,000 ரூபாய் சம்பளம் பெறுகிற ஒரு மனிதரால 110 பஸ் வண்டிகளை வாங்கிக் கொள்ளலுமாக இருந்தால் நிச்சயமாக அவர் மாதாந்தம் 15 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றிருக்கணும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்ற ஒரு விஷயத்தை பகிரங்கமாக சொல்லி இருந்தது. இந்த ஊழல் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்க்க முடியும். இப்படித்தான் கேகால டிப்போ அழிந்து போனதாக அவர் சொல்லி இருந்தாரு. உண்மையிலே இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பதில குணவர்தன அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டக்டரும் டிரைவருமாக சேர்ந்து ஒரு நாளைக்கு களவெடுக்கின்ற தொகை 1 கோடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. நாடு இப்படியான ஒரு பாதாள குழியில போய் விழுறதுக்கான காரணமே ஊழல் என்பதுதான். குறிப்பாக பொது போக்குவரத்து என்பது நட்டமடைகின்ற நிறுவனங்கள் கிடையாது. விமான போக்குவரத்தாக இருக்கலாம், புகையிரத போக்குவரத்தாக இருக்கலாம், அதே போன்று ஏனைய பஸ் போக்குவரத்துகளாக இருக்கலாம். இதுல யாருமே கடனுக்கு போறது கிடையாது. போனதுக்கு பின்னால பிறகுதாரம் சொல்றதெல்லாம் கிடையாது. உடனடியாக கேஷுக்கு தான் அங்க பிசினஸ் நடக்கிறத பார்க்க முடியுது. எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தணும். முறையான சேவைகள் கிடையாது, தரமான சேவைகளும் கிடையாது. போற இடத்துல பிரேக் டவுன் ஆகிறத பார்க்க முடியுது. ஒயிலோட சேர்ந்து டீசலும் வெளியே ஓடுறத பார்க்க முடியுது. போற இடத்துல நின்றுது, அசௌகரியங்கள் நிறைய. இவைகளை பார்க்கறது கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த நேரமும் கிடையாது என்பதுதான் தெரியுது. காரணம் என்னடா, அவங்க இதுக்குள்ள வந்தது எப்படியாவது களவெடுக்கணும் அப்படின்றது. அதனால தரமான சேவையா, அவைகளுக்கான சேவிஸா எதுவும் கிடையாது. போற இடத்துல பிறந்து பல பேர் இருக்கிற மாதிரியான சம்பவங்களை பல்வேறு காலகட்டங்கள்ல பார்த்தோம். இதுக்கெல்லாம் பின்னால இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழல்ல சிந்தனை இருக்கும் பொழுதோ இது தரமான சேவையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்க போறதில்லை. எனவே இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தி இறுக்கமான சட்டங்களினூடாக ஊழலுக்கு எதிரான சட்டங்கள், தண்டனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பட்சத்தில் ஓரளவு குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புண்டு. ஒரு டிரைவராக வந்தவர் அமைச்சராகி கோடீஸ்வரனாக மாறிய சம்பவம். ஒரு அமைச்சர் வீட்டுல ஒரு தொழிலாளியாக இருந்தவர் அமைச்சராகி கோடீஸ்வரராக மாறிய சம்பவம். இந்த வழக்கார பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக 110 பஸ்ஸுக்கு சொந்தக்காரர் எதுக்கு அரச தொழிலுக்கு வந்தார் என்ற கேள்வி இருக்குது. எனவே நிச்சயமாக இவர் அரசு தொழிலில் இருந்துதான் கோடீஸ்வரராக மாறி இருக்கணும் என்பதுதான் எமது கடந்த கால வரலாற்றை பார்க்க முடியுது. பொதுமக்களுடைய பணம் இவ்வாறு ஊழல் என்ற பெயரில் கொள்ளையடிக்கப்படுவதை அரசு உடனடியாக நிறுத்துவதற்கான சட்டங்களையும் தண்டனைகளையும் நடைமுறைப்படுத்தட்டும். மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.